வச்சு ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். எக்ஸஸ் ஆயிலெல்லாம் எடுத்த பிறகு நான் வந்து இதில் ஃபுல்லாகவே சீயக்காய் போட்டு தாங்க க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா ஆயில் போகிறதுக்கு பெஸ்ட்டு ரெமடினா வந்து சீயக்காய் தான். நீங்கள் சீயக்காய் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா ஆயில் வந்து டக்குன்னு போயிடும். ரொம்பவும் நீங்கள் வேலை செய்ய தேவையில்ல, ரொம்ப நேரம் எடுத்துக்காது. அதிகபட்சம் 5 மினிட்ஸ் தாங்க, சூப்பராக போயிடும். நான் வந்து இப்போது சீயக்காய் மட்டும்தான் போட்டு வாஷ் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா நான் விம் கூட போடுறதில்ல. ஒரு டப்பாவில் நீங்கள் சீயக்காய் வந்து கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சுட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நனைச்சி எடுத்து தேய்ச்சாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலும் சரி. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் தேய்ச்சிங்கனாவே போயிடுங்க. ஆயில் நல்லாவே போயிடும். அந்த எக்ஸஸ் ஆயிலோடையே பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஆயிலெல்லாம் ஒரு பேப்பர் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து வச்சு தேய்ச்சி விடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் வந்து அந்த தண்ணியில் ஃபுல்லாக போகிறது உங்களுக்கு அது ஆயில் பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்களா, வேறு எதுவுமே உண்மையாகவே நான் போடலங்க, சீயக்காய் மட்டும்தான் போட்டேன். அதுக்கப்புறம் அலசும் போது கம்ப்ளீட்டாக ஆயில் போயிடுச்சு. கொஞ்சம் கூட அந்த எண்ணெய் பிசுக்கே இல்லை. இது ஓரளவு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சுத்தமாகவே எண்ணெய் பிசுக்கு இல்லைங்க. நான் கை வச்சும் கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள், அதில் உண்மையாகவே எண்ணெய் பிசுக்கு இல்லை. நல்லாங்களா, அது வந்துட்டு நான் வந்து இப்போ டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா, வெட் டிஷ்யூ இருக்கு இல்லையா, அதில் உள்ளே கொஞ்சம் போல் சீயக்காய் போட்டு அப்படியே வச்சு தேய்ச்சேன். அதுலேயே சீயக்காய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நுரையாக வந்துச்சு. நீங்கள் ஒரு கரைச்சி வச்ச சீயக்காய் வந்து ஒரு துணியில் தொடச்சி கூட வச்சு தேய்க்கலாம். அது வந்து ரொம்ப அதிகமாக போய் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் அதை எக்ஸ்ட்ரா க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி பண்ணேன். டிஷ்யூக்குள்ளே வச்சுட்டு, இல்லைன்னா நீங்கள் ஈரத்துணி வச்சுக்கலாம். ஈரத்துணிக்குள்ளே கொஞ்சம் சீயக்காய் கொட்டி அதை கவர் பண்ணி அப்படியே தேய்ச்சிங்கனாவே அதோட ஜூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி இந்த மாதிரி வந்து நல்லாவே க்ளீன் ஆகுங்க. இந்த மாதிரி அவுட்டர் லேயர் ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக நல்லா வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஈரத்துணியில் சீயக்காய் கொட்டி அதுக்கப்புறமா, அதாவது டேரெக்டாக சீயக்காய் அப்ளை பண்ண சொல்ல, ஈரத்துணியில் கொட்டி கவர் பண்ணிக்கோங்க. சுற்றி விட்டுட்டு அதை வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஜூஸ்னால் கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறமா ஒரு வெட் துணி வச்சு ஈரத்துணியை வச்சு நல்லா ரிமூவ் பண்ணி தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி விடுங்க. அவ்வளோதான், இது ஈஸியாக க்ளீன் ஆகிடும். தொடச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள், நல்லா க்ளீன் ஆகிடும். அடுத்தது மேலே இப்போ துடைக்கணும். மேலே அதே மாதிரி தான், இந்த மாதிரி டிஷ்யூவில் வந்து கொஞ்சம் சீயக்காய் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஈரத்துணியை வச்சு ஒரு தடவை தொடச்சிட்டு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சேன். மேலே தான் கொஞ்சம் தூசு அதிகமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் இது மட்டும் ஒரு 2 தடவை துடைக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா பெரிய துணியாக வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எடுத்த பிறகு நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சுங்க.